இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பன்னீர் கோஃப்தா கறி. இதில் 2 பார்ட் இருக்குது. கிரேவி தனியாக, கோஃப்தா தனியாக ரெடி பண்ணி இதை டிஷ் அவுட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் போடுறோம், வெங்காயம் போடுறோம். வெங்காயம் லேசாக வதங்கின உடனே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளியை சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளியை சேர்த்ததுக்கு அப்புறமா கேஷ்யூ நட்டை சேர்த்துக்கிறோம். தண்ணி விட்டு அதை குக் பண்ணுறோம். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். இந்த கோஃப்தா பண்ணுறதுக்கு இது பன்னீர் எடுத்துருக்குறோம். ஒரு 250 கிராம் சீரகம், ஒரு அரை வெங்காயம் சாப் பண்ணது, ஸ்பூன் ஜிஞ்சர், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி சேர்க்குறோம், கார்ன்ஸ்டார்ச் பைண்டிங் காண்டி, கரம் மசாலா நல்லா ரப் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு சால்ட். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துட்டு ஆற வைக்கலாம். இந்த கோஃப்தாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளோட் ஆகிட்டு அப்படின்னாலே அது வெந்துட்டுன்னு அர்த்தம். கோஃப்தாவை நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறிட்டு நல்லா ரிச்சாக பிளண்ட் ஆகிருக்கு. கொஞ்சமாக ஆயிலு, கொஞ்சம் பட்டரு, நெய், நல்லா ஆயில் விட்டுருச்சு. ஹெவி க்ரீம், சால்ட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஜாதிக்காய் அப்படிம்பாங்க. இந்த கோஃப்தாக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷு, அது மேலே இது சில்லி ரோகன். நம்ம கோஃப்தாவையே கொஞ்சம் இந்த மாதிரி மல்லி. That's it.